ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 29 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து இந்த மாதிரி முத்துக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து ஐடியா கேட்குறாரு. நீங்க சொன்னதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொதப்பிட்டேனே, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பெயர் கேட்டுட்டேன் அப்படின்னோடனே சரிடான்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த ஐடியா கொடுத்து அனுப்பிவிடுறாங்க. இங்க வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து விஜயாவ வந்து, "அம்மா, அம்மா, அம்மா உங்களுக்கு யார பிடிக்கும் சொல்லுங்கன்னோனே" விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு உன்ன தான்டா பிடிக்கும்" அப்படிங்கிறாங்க. "பாத்தியா, பாத்தியா" அப்படி சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சொல்றாங்க. "பாத்தியா அம்மாக்கு என்னதான் பிடிக்கும், நான் தான் சொன்னேன்லன்னோனே" "எனக்கும் உங்கள தானம்மா பிடிக்கும்னோனே" "சரி இப்ப என்னடான்னோனே" "இந்த மாரி கடையில வந்து யாரோ இந்த மாரி முட்டைய வச்சுட்டாங்கம்மா, அதுவும் செய்வின முட்டைன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொன்னது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் விஜயா கிட்ட சொன்னோனே, விஜயா "ஐய்யய்யோ! நானா தீச்சட்டிலாம் தூக்க மாட்டேன்டா. நான் செவ்வா, வெள்ளி கூட விரதம் இருந்ததில்ல. முக்கியமான நாள்ல கூட இருந்ததில்ல. என்னைய விட்டுரு" அப்படின்னோனே, "அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு யார பிடிக்கும்னு கேட்டாங்க. நான் உங்க பேர சொல்லிட்டேன்னோனே, ஏன்டா என் பேர சொன்ன? உன் பொண்டாட்டி பேர சொல்ல வேண்டியதானேன்னோனே, இப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, "எனக்கு எதுவும் ஆனா கூட பரவாயில்லையா அத்த" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாங்க, "இல்லம்மா நீ சின்ன வயசு. இந்த மாரி விரதம்லாம் இருக்க முடியும். நான் இருக்க முடியுமாம்மா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்கம்மா, நீங்க ஒழுங்கா என் கூட வந்து தீச்சட்டிலாம் எடுக்க வராட்டி, இந்த மாரி உங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னோனே, என்னடா என்ன பயமுறுத்துற? செய்வனே இல்ல, ஒண்ணும் இல்ல போடா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வராங்க. அப்போ அந்த ஃபேன் வந்து கரெக்ட்டா விஜயா பக்கத்துல வந்து விழுது. ஜஸ்ட் மிஸ்ஸுமா, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, உங்க தலையில விழுந்து மூளை வெளியில வந்துருனோனே, "டேய் நிப்பாட்டுடான்னோனே" "பாத்தீங்களாம்மா, நான் சொன்னத கேளுங்கம்மா ஒழுங்கா. இந்த மாரி தீச்சட்டி எடுக்க வாங்கம்மான்னோனே, "நானா வரமாட்டேன் போடா" அப்படி சொல்லிட்டு விஜயா ரூம்குள்ள போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து எல்லாருமே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு, தண்ணி எடுக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு குடத்த தூக்கிட்டு போறாங்க. அப்போ ரோஹிணி அழகா தண்ணி எடுத்துட்டு வரத பார்த்தோனே, மனோஜ் கேட்குறாரு. அப்போ உடனே, "இல்ல இது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஆனா அழகா எனக்கு எடுக்க தெரியுதுன்னோனே" இப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க ஊர்ல 1 கிலோமீட்டர் அங்கருந்து குளத்துல நான் தானே எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. ஸ்ருதி குடத்த தூக்குறேன்னு சொல்லி கீழ போட்டுருந்தாங்க. இந்த மாரி ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா மோட்டர் சரி பண்ற ஆள் வராரு. அவரு முத்துக்கிட்ட வந்து இந்த மாரி எல்லாமே பிரிச்சு போட்டு போயிருக்கேன்ப்பா. மெயின ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இப்ப மனோஜ் வந்து பார்த்துட்டு, யார் இந்த மெயின ஆஃப் பண்ணி வச்சது? இப்ப குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு இது வேணாமா? கரண்ட் வேணாமா? அப்படி சொல்லிட்டு மெயின போட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, நல்ல வேளை வேலைய முடிச்சுட்டாய்ங்க போல கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் ஃபேன் போட போறாங்க. ஷாக் அடிச்சு நின்னு ஆடிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்து பார்வதி வராங்க. "என்ன என்ன விஜயா, இன்னும் என் மேல கோவத்திலே இருக்கிறியா? வீட்டுக்குள்ளே வராதங்கிற மாரி தலையாட்டிட்டே இருக்கிற. நம்ம 2 பேரும் இப்படியா பழகணும்?" அப்படி சொல்லிட்டு வேகமா வந்து அவங்களும் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரோஹிணி வராங்க. ரோஹிணியும் அந்த மாரி வரிசையா ஒவ்வொருத்தருக்கா ஷாக் அடிக்குது. இப்ப மீனா வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ!" அப்படி சொல்லிட்டு சுவிட்ச் போர்ட எட்டி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு மாமாவா ஒருத்தர் நடிக்க வந்தார்ல, அவர் வந்து கறிக்கடையில இருக்கிறாரா, அந்த கடைக்கு மீனாவும், மீனாவோட ஃப்ரெண்டும் போறாங்க. அப்ப மீனாவோட ஃப்ரெண்டு கிட்ட மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க போய் வாங்கிட்டு இருங்கக்கா, நான் ஃபோன் மட்டும் பேசிட்டு இருக்கேன். அம்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் அவங்க வீட்லயே செய்வாங்க. அந்தா நிக்கிறாள்ல அவ தான்னோனே, "ஐயோ! மீனா இது வந்து முத்துவோட பொண்டாட்டி இல்ல. இப்ப பார்த்தா கதை முடிஞ்சிருமே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. மீனா வந்து ஃபோன கட் பண்ணிட்டு வர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.